வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸில் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில். இந்த முறை குறி ரொம்ப பெரிய இடம், ஸ்டாலின் உதயநிதி அப்படி போய் முடியும் அப்படின்றாங்க. ஆட்சி முடியறதுக்குள்ள ஒரு 5 அமைச்சர்கள் திமுக அமைச்சர்கள் சிறையில் இருப்பாங்க. அதில் உதயநிதி ஸ்டாலினும் சிறைக்கு போவார். அதில் மாற்று கருத்து கிடையாது. முடிஞ்சால் ஸ்டாலினையும் கை வச்சு அவரையும் சிறைக்கு அனுப்புவாங்க. ரத்தீஷ் என்ற நபர் உதயநிதிக்கு நெருக்கமானவர், ஒரு தொழிலதிபர். அவர் நிர்வாக இயக்குநரான விசாகனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, எந்தெந்த பாட்டில்ஸை கொள்முதல் பண்ணணும். சார், முறைகேடு நடந்ததா அமலாக்கத்துறை சொல்கிறது 10 ரூபாய் அதிகமாக விற்ற முறைகேடு 56 எஃப்ஐஆர். இந்த எஃப்ஐஆரை வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாது சார். எந்த முட்டாள் சார் அமலாக்கத்துறை ரெய்டு என்றைக்கும் வருதுன்னு தெரியும். ஏற்கனவே இடி விசாகனை விசாரிச்சிச்சு, டீடைன் பண்ணிச்சு, 2 நாள் உட்கார வச்சிச்சுன்னு தெரியும். அவர் வீட்டு குப்பை தொட்டியில் அதுக்கு பக்கத்தில் பின்பக்கத்தில் அது உதயநிதி ஸ்டாலினோட இருக்கிற படத்தை கீச்சு போடுவாரா சார்? நம்புற மாதிரி இருக்கணும் சார். வெல் பிளான்டுன்றீங்க. வெல் பிளான்டு இல்லை, வெல் ட்ரமடைஸ்டு. ஆனால் ரத்தீஷை பிடிச்சா முடிஞ்சது, திமுக முதல் குடும்பத்தை கிட்டத்தட்ட நெருங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரத்தீஷும் சரி, ஆகாஷ் பாஸ்கரனும் சரி. ரத்தீஷ் வலதுகரம்னா ஆகாஷ் பாஸ்கரன் இடதுகரம். இது மூலமாக நீங்கள் என்ன டார்கெட் பண்ணுறீங்க? உதயநிதியை டார்கெட் பண்ணுறீங்க. உதயநிதி விளையாட்டுத்துறை அமைச்சர், அவருக்கும் டாஸ்மாகுக்கும் என்ன சம்மந்தம்? பணம் அங்கே போகுது அப்படின்றாங்க. நாங்களும் சொல்கிறோம், பொள்ளாச்சியில் பொண்ணுங்க அங்கே போச்சு. ஒவ்வொரு பொண்ணையும் 270 பொண்ணையும் டிக் பண்ணுறது, அந்த பொண்ணை மொலாஸ் பண்ணி வீடியோகிராஃப் எடுக்கிறது எதுக்கு? பொள்ளாச்சி ஜெயராமன் மகனுக்கு அனுப்புறதுக்கு தான் எடுக்கிறாங்க. அவர் ஓகே பண்ணால் அந்த பொண்ணு அங்கே வாளையாருக்கு பக்கத்தில் போய் ஒரு கெஸ்ட் ஹவுஸில் உட்காரோம் தான் இந்த வீடியோ எல்லாத்தையுமே வெளியிடுறாரு. அதில் டைரெக்டாக சம்மந்தப்படுறது பொள்ளாச்சி ஜெயராமனுடைய பையன் பேர் பிரவீன். அவன் ஏற்கனவே ஒரு கொலை வழக்கு இருக்குது தெரியுமா அவன் மேலே? எடப்பாடி பழனிசாமி சொன்ன இன்புட் தான் இதெல்லாம் நடக்குது. எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாட்ட சொன்னதுனால தான் இதெல்லாம் நடக்குதுன்றாங்க. எடப்பாடி பழனிசாமி முதல்ல போய் அமித்ஷா காலில் விழுந்தது, பிள்ளையும் சம்மந்தியும் சேர்ந்து ஒரு ஏர்லைனை ஸ்டார்ட் பண்ணி 8.5 கோடி முறைகேடில் மாட்டி எடப்பாடியை கைது பண்ணுறக்கூடிய நிலைமை வந்ததுனால தான் போய் காலில் விழுந்தார். எடப்பாடி பழனிசாமி முதல்ல அவரை காப்பாற்றிக்க சொல்லுங்கள், முதல்ல ரெட்டையிலேயே காப்பாற்ற சொல்லுங்கள் சார். திமுக மொன மழுங்கி போன இயக்கம் இல்லை சார், மிஸ்ஸாவை பார்த்தவங்க சார் அவங்க. நீங்கள் வாங்க, வெளியில் வாங்க, தைரியமாக வாங்க, ஒவ்வொன்றா செய்யுங்க. செய்ய அடிக்க வைய அடிக்க தங்கம்தான் அது. பொன்னிந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். அமலாக்கத்துறை கடந்த மார்ச் மாதம் டாஸ்மாக் தலைமையகம் உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடத்திச்சு. 1000 கோடி ரூபா அளவுக்கு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு ஒரு அறிக்கையை விட்டாங்க. நேற்று அமலாக்கத்துறை டாஸ்மாக் நிர்வாக இயக்குனர் விசாகன் வீடு உள்ளிட்ட தொழிலதிபர் வீட்டில் சோதனை நடத்தினாங்க. 2வது நாளாக நிர்வாக இயக்குனர் விசாகனை விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த முறை குறி ரொம்ப பெரிய இடம், ஸ்டாலின் உதயநிதி அப்படி போய் முடியும் அப்படின்றாங்க. எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக இந்த ஆட்சி முடியறதுக்குள்ள ஒரு 5 அமைச்சர்கள் திமுக அமைச்சர்கள் சிறையில் இருப்பாங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை. அதில் உதயநிதி ஸ்டாலினும் சிறைக்கு போவார். அதில் மாற்று கருத்து கிடையாது. முடிஞ்சால் ஸ்டாலினையும் கை வச்சு அவரையும் சிறைக்கு அனுப்புவாங்க. இதெல்லாம் திமுக எதிர்பார்த்துக்கிட்டு தானே உட்காந்துக்கிட்டு இருக்கு. இல்லை, இதெல்லாம் தாங்க முடியுமா சார்? என்னதான் இருந்தாலும் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினே கை வச்சிட்டாங்கன்னா அதுக்கு மேலே ஆட்டம் கண்டாதா? அரவிந்த் கெஜ்ரிவாலையே கை வச்சாங்க. அதான் நடக்கும்ன்றாங்க. டெல்லியில் நடந்ததான் இங்கே நடக்க போகுது அப்படின்றாங்க. ஆமாம், ஹேமந்த் சோரனை கை வச்சாங்க. ரைட்டா? மாட்டினா பினராயி விஜயன் குடும்பத்திலேயே ஃபுல்லாக எல்லாரையுமே கை வச்சாங்க. மனைவி, மகள் எல்லாரையுமே கை வச்சாங்க. அதுதாங்க பாஜக. இந்தியாவில் நடக்கிற இடி ரெய்டில் 175 நடக்கிற இடம் தமிழ்நாடு சார். டாஸ்மாக்கு ஊழல்னு சொன்னீங்க, டாஸ்மாக் ஊழலை கண்டுபிடிக்கிறேன்னு போனீங்க, எல்லாமே பண்ணீங்க. உயர்நீதிமன்றத்தில் போட்டிங்க, உச்சநீதிமன்றத்தில் கேவியட் போட்டிங்க. உச்சநீதிமன்றம் போயிட்டு அவங்க உயர்நீதிமன்றத்துக்கு வழக்கை
அவங்களுக்கு எதிராகவே தீர்ப்பு வந்தது. நாங்கள் அதெல்லாம் விசாரிக்கிறதுக்கெலாம் தடை சொல்ல முடியாதுன்னாங்க. அதை எதிர்த்து இவங்க உச்சநீதிமன்றம் மறுபடியும் போகல. அங்கே தான் இவங்க தப்பு பண்ணது. ஆனால் டாஸ்மாக் ஊழல்னு சொல்லிட்டு விசாகன் எம்டியை வந்து ஏற்கனவே ரெய்டு பண்ணும்போது 2 நாள் ஆஃபீஸ்லேயே உட்கார வச்சுருந்தீங்க. அவரை வெளியே கூட விடல. இப்போது விசாகன் ஐஏஎஸோடைய வீட்டுக்கு போகிறீங்க. விசாகன் ஐஏஎஸை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன். அவர் இந்த டாஸ்மாக்கு பொறுப்புக்கு வரும்போது இதெல்லாம் வரும்னு தெரிஞ்சு தான் வர்றாரு. அவர் எல்லாம் தைரியத்தோடு தான் வர்றாங்கன்றீங்க? எல்லாம் தைரியத்தோடு தான் வராங்க. ரைட்டுங்களா? ஐஏஎஸ் எல்லாம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஐஏஎஸ்க்குன்னு ஒரு பவர்ஃபுல் லாபி இருக்குது. இப்போ பத்திரிகையாளரை கை வச்சா பத்திரிகையாளர்களுக்குன்னு ஒரு பவர்ஃபுல் லாபி இந்தியா முழுக்க இருக்கா, இன்க்ளூடிங் ஜுடிஷியரி வரைக்கும் இருக்கா. அதே மாதிரி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை நீங்கள் கை வச்சிங்கன்னா அதுக்கு மேலேயும் இருக்குது. 8 கலெக்டரை வந்து மணல் மேட்டரில் கை வச்சிங்க, என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? ஒன்றுமே பண்ண முடியலையே. அது அப்படியே கிடப்பில் தானே போட்டு வச்சுருக்கீங்க. ரைட்டா? ஸோ இது வந்து எதிர்பார்த்தது தான். துரைமுருகன், கே.என். நேரு, ரைட்டா, அனிதா ராதாகிருஷ்ணன், மாட்னா மூர்த்தி, ரைட்டா, ஏவாவேலு தவிர ஏவாவேலு அமலாக்கத்துறையிலே ஆள் வச்சுருக்காரு. அதனால் அவர் வீட்டிலே நடந்துச்சு, வருமான வரித்துறை நடந்துச்சு நினைக்கிறேன் முன்னாடி. அவர் அங்கேயே ஆள் வச்சுருக்காரு. ரைட்டா? உதயநிதி ஸ்டாலின் ஒரு 5 பேர் வந்து அமலாக்கத்துறையோடைய டார்கெட்டு. ராகுல் காந்தி சொன்னார் இல்லை, நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து ஆட்சியை கைப்பற்றவே முடியும். யூ வில் நெவர் எவர் வின் ஓவர் தமிழ்நாடு. இதுதான் அவருடைய இது. அது இவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். எதையாவது செஞ்சு கேப்பை உருவாக்கி அந்த கேப்பில் வந்து நம்ம குறுக்கு வழியில் ஆட்சிக்கு வந்துட முடியுமா அப்படின்னு தான் ட்ரை. பாருங்கள், அண்ணாமலைக்கு எந்த பதவியும் இல்லாமல் தூரத்துக்கு போட்டு உட்கார வச்சுருக்காங்க. எனக்கு அது எந்த பதவியும் வேணாம், நான் ஆடு மாடு மேய்ச்சி சூப்பராகிறேன் அப்படின்னு ஒரு பதில் சொல்கிறார். அந்த அண்ணாமலை தான் சொல்கிறாரு A1 ஸ்டாலின், A2 செந்தில் பாலாஜி அப்படின்னு. அது ரைட். இது எங்கே போய் முடிவுன்றீங்க? திமுக வந்து ஒரு ஊழல் கட்சி அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறதுக்காக எந்த எல்லைக்கும் அவங்க போவாங்க அப்படின்றீங்களா? எந்த எல்லைக்கு போயிருக்காங்க தெரியுமா? நேற்று விசாகன் வீட்டில் ரெய்டு. அவர் வீடு வந்து மணப்பாக்கத்தில் இருக்குன்றது பத்திரிகையாளர்கள் யாருக்கும் தெரியாது. அவர் வீட்டு முன்னாடி குப்பைத்தொட்டியில் காகிதங்கள் கீழ்ச்சி போடப்பட்டிருக்கு. அதில் ஒரு காகிதம் வந்து கிளியராக சொல்லுது, பாராளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறுவதற்கு நாம் எவ்வாறெல்லாம் உழைக்க வேண்டும், நமது துறை எவ்வாறெல்லாம் லாபம் ஈட்ட வேண்டும் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட். வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட், இமெயில் ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்றாங்க. வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட்டு, இமெயில் ஸ்க்ரீன்ஷாட்டு. அவரு விசாகனுக்கு உதயநிதி வந்து பூங்கொத்து கொடுக்குறாரு இவர், யார் விசாகனு. அதுக்கு அந்த ஃபோட்டோ உட்பட எல்லாத்தையும் கீச்சு குப்பைத்தொட்டில் போட்டிருக்காங்க. அதை வந்து எப்போவுமே இடி ரெய்டு கூட வந்து பத்திரிகையாளர்கள் போக மாட்டாங்க. இந்த மகாலிங்கம் பொன்னுச்சாமின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர்லாம் கூடவே போயிருக்காரு. கூடவே போயிட்டு அதெல்லாம் பார்த்து சவுக்கு வந்து அதை அப்படியே எடுத்து ஃபோட்டோ எடுத்து அவருடைய இதில் போடுறாரு. அதில் பல்வேறு ரகசியங்கள் இருந்துச்சு. ரதீஷ் என்ற நபர் வந்து உதயநிதிக்கு நெருக்கமானவர், ஒரு தொழிலதிபர். அவர் வந்து நிர்வாக இயக்குனரான விசாகனுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, எந்தெந்த பாட்டில்ஸை கொள்முதல் பண்ணணும், பார்டெண்டர் எப்படி விடணும், அவர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு தான் அது. ரைட்டாக அதை நிரூபிக்கலை இன்னும். ரதீஷ்ன்றவர் வந்து ரொம்ப நெருக்கமானவர். இன்னொருத்தர் வந்து ஆகாஷ் பாஸ்கரன், டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன். ஆகாஷ் பாஸ்கரன் வந்து வாலாடி கார்த்திக் அப்படின்னு ஒரு பிரமுகர், திமுகவுடைய பிரமுகர். அவர் வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு ரொம்ப நெருக்கமானவர். வாலாடி கார்த்திக் வந்து ஆகாஷ் பாஸ்கரனுக்கு உறவினர். இவர் மூலமாக ஆகாஷ் பாஸ்கரன் வந்து திடீர்னு சிம்பு படத்தை தயாரிக்கிறாரு, சிவகார்த்தியன் படத்தை தயாரிக்கிறாரு, தனுஷ் படத்தை தயாரிக்கிறாரு. இட்லி கடை 500 கோடி ரூபா முதலீடு இருக்குன்றாங்க. 500 கோடி ரூபா முதலீடு இருக்குன்றாங்க. ரைட்டா? இவர் திடீர்னு தயாரிக்கிறார், பெரிய ஆளாகிறாரு. முத்துவோட பேத்தியின் கணவர், அதாவது முத்துடைய மகளை வந்து கெவின் கே ரங்கநாதன்றவர் கல்யாணம் பண்ணுறாரு. அவங்களுக்கு தாரணின்னு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணை வந்து இவர் கல்யாணம் பண்ணுறாரு. அந்த கல்யாணத்துக்கு மு.க. ஸ்டாலின் எல்லாருமே எல்லாருமே பங்கெடுக்கிறாங்க. இப்போது மத யானைன்னு ஒரு புக்கு வெளியீட்டு விழா இன்றைக்கி நடக்குது. அதில் வந்து எல்லா கட்சிக்காரங்களும் பங்கெடுக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து இப்போ ரதீஷும் சரி,
ஆகாஷ் பாஸ்கரனும் சரி, ரதீஷ் வலதுகரம்னா ஆகாஷ் பாஸ்கரன் வந்து இடதுகரம். இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன். ரைட், இதெல்லாமே ரைட், இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் இது மூலமாக நீங்கள் என்ன டார்கெட் பண்ணுறீங்க? உதயநிதியை டார்கெட் பண்ணுறீங்க. உதயநிதியையும் ஸ்டாலினையும் செந்தில் பாலாஜியும் கொண்டு வந்து உட்கார வைக்க போகிறீங்க. ஆனால் நீங்கள் எந்த எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி கொண்டு வரீங்க? 52 எஃப்ஐஆர் 2011 இது வரைக்கும் போடப்பட்ட எஃப்ஐஆர். 52 எஃப்ஐஆர். என்ன எஃப்ஐஆர்? 10 ரூபா அதிகமாக பாட்டில் விற்றாங்கன்னு போடப்பட்ட எஃப்ஐஆர். அது திடீர்னு போய் சடனாக செக் பண்ணுவாங்க. செக் பண்ணும்போது அந்த பாட்டில் திங்ஸ் எல்லாம் இருக்கும். உங்ககிட்ட ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்ட 200 ரூபா அதிகமாக இருந்தால் தப்பு இல்லை, 2000-3000 ரூபா இருந்ததுன்னா உடனே கேஸ். இதுதான் எஃப்ஐஆர். இது தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன், செந்தில் பாலாஜி, முத்துசாமி, மறுபடியும் செந்தில் பாலாஜி வரைக்கும் 52 எஃப்ஐஆர். இந்த எஃப்ஐஆரை வச்சு இவங்க என்ன சொல்கிறாங்க? ஒரு 1000 கோடி வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. அதுக்கான டாக்குமெண்ட்டு தான் இப்போ நீங்கள் சொன்னீங்களே, ரத்தீஷ் வந்து பாட்டிலெலாம் இப்படி விற்கணும், பாட்டிலெலாம் அப்படி விற்கணும்னு, பார் டெண்டர்லாம் கொடுக்கணும் அப்படின்றதுலாம். பார் டெண்டர் வந்து சப்ஜெக்ட் டு ஒரு மிஸ்ட்ரி தான் அது. ஓகே, ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது பார் டெண்டரில். யாருக்கு பார் கிடைக்குன்றது அதிமுக ஆட்சியில் வேறு மாதிரி இருக்கும், திமுக ஆட்சியில் வேறு மாதிரி இருக்கும். பார் வந்து ஆளுங்கட்சிக்காரங்க தான் நடத்துவாங்க. அந்த பாரை வந்து சில பார்கள் வந்து 24/7 நடக்கும். அது லோக்கல் இன்ஸ்பெக்டரோட அட்ஜஸ்ட்மெண்ட்டு ப்ளஸ் வந்து டாஸ்மாக் அஃபிஷியல்ஸோட அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அந்த டாஸ்மாக் கடையில் விற்கிறத விட 20 ரூபா அதிகமாக தான் இங்கே விற்பாங்க. இல்லை சில டைம் 100 ரூபா கூட அதிகமாக விற்பாங்க. ஆனால் எங்கேயுமே இந்த சரக்கு வந்து ஃபேக்ட்ரியில் உற்பத்தி ஆகக்கூடிய சரக்கு எக்ஸைஸுக்கு போகாமல் நேரடியாக இங்கே வராது. இதுதான் வந்து டெல்லியோட ஊழல். புரியுதுங்களா? அப்படி டெல்லியில் ஷாப்ஸ் எல்லாமே ப்ரைவேட் ஷாப்ஸ். புரியுதுங்களா? இங்கே எல்லாமே கவர்மெண்ட் ஷாப்ஸ். அங்கே ஃபேக்ட்ரியிலேருந்து வெளில வரும்போதே ஒரு எக்ஸைஸ் தாசில்தாரோடைய இது கன்கரன்ஸ் இல்லாமல் சரக்கு வெளியில் வராது. ரெண்டாவது, இந்த மாதிரி சரக்கை விற்றாங்கன்னா அவன் கள்ளச்சாராயம் விற்க ஆரம்பிச்சிருவான். ஆனால் அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல சார், மதுபான ஆலைகள்லேருந்து நேரடியாக எந்த வித வரியும் இல்லாமல் நேரடியாக டாஸ்மாக் வருது, அப்படியும் ஒரு சரக்கு ஓட்டுறாங்க, கள்ளத்தனமாக ஒரு சரக்கு ஓடி அது வந்து அரசுக்கு அல்லாமல் தனிநபருக்கு அல்லது வேறு வேறுக்கு அந்த வருவாய் போகுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. அதுதான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு கள்ளத்தனமாக விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டாஸ்மாகில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே திமுககாரங்க கிடையாது. டாஸ்மாகில் வேலை செய்கிறவங்க அண்ணா தொழிற்சங்கம், சிஐடியு, எல்பிஎஃப் எல்லாத்துலேயுமே இருப்பாங்க. சரி, நமக்கு வருமானம் வருதுன்னு அவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்குல்ல? அப்படின்னா இதை விட அதிகமான வருமானம் போலி சாராயத்தை விற்கிறதுல வரும். அவன் பாண்டிச்சேரி சரக்கு போட்டு விற்க ஆரம்பிச்சிருவான். சேலம் பக்கத்தில் கள்ளக்குறிச்சியில் கல்வராயமலை சரக்கு எடுத்துன்னு வந்து போட்டு விற்க ஆரம்பிச்சிருவான். அதை விட அந்த ஸ்பிரிட் இருக்கு இல்லையா, ரெக்டிஃபைட் ஸ்பிரிட், மெத்தனாலை கொண்டு வந்து டைரெக்டாக விற்க ஆரம்பிச்சிருவான். சரக்கு பாட்டில் போட்டு விற்க ஆரம்பிச்சிருவான். அந்த மாதிரி சரக்குகள் போலி தொழிற்சாலைகள் ஏராளமாக பிடிபட்டிருக்கு. இந்த ஒரு தொழிற்சாலையில் ஏன் வருது? போலி தொழிற்சாலையிலேருந்தும் சரக்கு வரும். அப்போது ஒட்டுமொத்தமான விஷயமும் வந்து மோசமாயிடும். டெல்லியில் அது நடந்ததற்கு காரணம் வந்து ப்ரைவேட் ஒயின் ஷாப். அது வந்து அந்த ப்ரைவேட்டுக்காரனும் இவங்களும் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்கு, வாங்குறவன் தான் அதில் பலியாவான். இது அப்படி கிடையாது. இது கவர்மெண்ட் ஒயின் ஷாப்பு. கவர்மெண்ட் இப்போ நீங்கள் ரேஷன் கடையில் ஓரளவுக்கு விஷயத்த அரிசியை இது பண்ணலாம். ரொம்ப மோசமான அரிசியை நீங்கள் தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? கம்ப்ளைண்ட் ஆகிடும். ரைட்டுங்களா? பொருட்கள் ரொம்ப மோசமாக ரேஷனில் இருந்ததுன்னா கம்ப்ளைண்ட் ஆகிடும். ஸோ ரேஷன் கடை மாதிரி இருக்கக்கூடிய ஒயின் ஷாப்பில் இவங்க சொல்கிற மாதிரி சரக்குகளை விற்கவே முடியாது. டூப்ளிகேட் சரக்குன்னு இல்லை, அதே டாஸ்மாகில் விற்கிற சரக்கு தான். ஆனால் அரசுக்கு வரியாக போகாமல் நேரடியாக அங்கே மதுபான ஆலையிலேருந்து இங்கே வந்துடுது அப்படின்றாங்க. இன்னொன்று வந்து டாஸ்மாகோட பட்டியலில் இருக்க எவ்வளோ பாட்டில் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்கிற கணக்கை விட அதிகமான பாட்டில் வந்து உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. கரண்ட் அந்த அளவுக்கு கன்சியூம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ரைட்டு. கரண்ட்டு வந்து கன்சியூம் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டேலி இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு மதுபான தொழிற்சாலை வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் சப்ளை பண்ணாது, பாண்டிச்சேரிக்கும் பண்ணும், கேரளாவுக்கும் பண்ணும், இந்தியா முழுக்க சப்ளை பண்ணும்.
இவங்க சொல்லக்கூடிய கரண்ட் வேரியேஷன், உற்பத்தி வேரியேஷன் இதெல்லாம் வந்து மைக்ரோஸ்கோப்பில் தான் கொண்டு போய் இது பண்ணணும் ஃபேக்ட்ரியுடைய பெர்ஃபார்மன்ஸை. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா என் கேள்வி என்னன்னா, அந்த மாதிரி ஒரு திருட்டுத்தனத்தை இவங்க பண்ணாங்கன்னா விக்கிரமம் வந்து யார்? அண்ணா தொழிற்சங்கம் ஏடிஎம்கேக்காரன் விற்கிறான் சரக்கை. அவன் வந்து சும்மா இருப்பானா? இந்நேரம் இத்தனை 4 வருஷத்தில் எத்தனை முறை அது வெளியே வந்திருக்கும்? ஏன் வந்து இடி வந்த ஒன்றை மட்டும்தான் அது வெளில வருது? டோட்டலாக சார் இந்த இடியை பற்றி கவலைப்படுறதில்ல சார். தமிழ்நாட்டில் இப்போது நீங்கள் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டுக்கு போகிறீங்க, இல்லை நாளைக்கு ரத்தீஷ் வீட்டுக்கே போங்க, இல்லை ஒரு நாளைக்கு உதயநிதி வீட்டுக்கும் போவாங்க. இவங்க போகாமலாம் இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக போவாங்க, எல்லாம் போவாங்க சார். இதெல்லாம் வழக்கு தான் சார். இதெல்லாம் நீங்கள் வழக்குன்னு வந்துட்டால் நீங்கள் எங்கே நிரூபிக்கணும்? கோர்ட்டில் நிரூபிக்கணும். கோர்ட்டில் நிரூபிச்சுட்டு போயிடுவாங்க அவங்க. அமலாக்கத்துறை வழக்கில் மாட்டி செந்தில் பாலாஜி பட்டப்பாடு நமக்கு தெரியும். 420 நாள் சிறைவாசம் அனுபவிச்சார். அவ்வளோ ஈஸியாக பெயிலும் கிடைக்கப்படுதில்ல. அப்படி ஒரு வேளை அவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போய் நீங்கள் சொல்கிற மாதிரி உதயநிதியோ ஸ்டாலினையோ கைது பண்ணால் ஒரு விளைவு எப்படி இருக்கும்னு நான் கேட்குறேன். விளைவு ஒன்றுமே இருக்காது. இது வந்து பேசிக்காக பொய் வழக்கு. நீங்கள் வந்து 56 எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி தான் நீங்கள் போகிறீங்க. உங்களுக்கு வேறு எந்த ஸ்டஃப்புமே கிடைக்கல. அதிமுக பயப்படலையே சார். நீங்கள் சொல்கிற மாதிரி 2011 வந்து நடந்திருக்குன்னு சொன்னால் கூட அதிமுக அதை பற்றி பயப்படலையே. அவங்க 39,000 கோடி நடந்திருக்கு, 40,000 கோடி நடந்திருக்குன்னு சொல்கிறாங்களே. அவ்வளோ யார்? எடப்பாடி சொல்கிறாரு இது வந்து 1000 கோடின்றது சும்மா, 40,000 கோடி நடந்திருக்கு, 45,000 கோடி நடந்திருக்கு அப்படின்றாரு. அவங்க பயப்படலையே அதை பற்றி சார். அவங்க பயப்படலைன்னா அவங்க மேலே வரமாட்டாங்கல்ல சார். பொள்ளாச்சி கேஸில் பொள்ளாச்சி ஜெயராமன் மகன் வந்து பயப்படல சார். அவன் இல்ல, அவர் வந்து நீதிமன்றத்தாலேயும் குற்றம் சாட்டப்படலை. கேளுங்க, அந்த இதில் வந்து அலிகேஷன் யாரு? இவங்க அருளானந்தம், திருநாவுக்கரசு எல்லாருமே யாரோட அசோசியேட்டு? கிருஷ்ணகுமார், பார் கார்த்திக்கு, அருளானந்தம் இவங்கெல்லாம் யாரோட அசோசியேட்டு? எல்லாமே பொள்ளாச்சி ஜெயராமனுடைய அசோசியேட். சொல்லப்பட்டது சார், நிரூபிக்கப்படலைல்ல. கேளுங்க, நிரூபிக்கப்படலாம் கிடையாது. சிபிஐ அவங்கள காப்பாற்றி விட்டுருச்சு. அவங்க பக்கத்தில் போல ரைட்டா? பச்சையம்மாள்னு ஒரு இன்ஸ்பெக்டர் தான் அந்த 8 விக்டீமை கொண்டு வராங்க ரைட்டுங்களா? அந்த 8 விக்டீம் என்ன சொன்னாங்கன்றது நமக்கு தெரியாது இன்றைக்கி வரைக்கும். அவங்க வந்து இன்கேமரா சாட்சி தான், அது இன்னும் வரல, டீட்டெயில்ஸு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் உங்களுக்கு நேரடியாக சம்மந்தப்பட்டார் என்ன சொல்ல. இப்போது நீங்கள் ஒன்றுமே இல்லை, உதயநிதி விளையாட்டுத்துறை அமைச்சர், அவருக்கும் டாஸ்மாகுக்கும் என்ன சம்மந்தம்? ஒன்றும் இல்லைல்ல. பணம் அங்கே போகுது அப்படின்றாங்க. நாங்களும் சொல்கிறோம், பொள்ளாச்சியில் பொண்ணுங்க அங்கே போச்சு. பணம் தானே சொல்கிறீங்க, பொண்ணுங்க போச்சு சார். ஒவ்வொரு பொண்ணையும் 270 பொண்ணையும் டிக் பண்ணுறது, அந்த பொண்ணை வந்து மொலாஸ் பண்ணி வீடியோகிராஃப் எடுக்கிறது எதுக்கு? அண்ணன் பொள்ளாச்சி ஜெயராமன் மகனுக்கு அனுப்புறதுக்கு தான் எடுக்கிறாங்க. அவர் ஓகே பண்ணால் அந்த பொண்ணு அங்கே வாளையாருக்கு பக்கத்தில் போய் ஒரு கெஸ்ட் ஹவுஸில் உட்காரோம். இதுதான் சார். நீதிமன்றத்திலையும் வழக்கு போட்டிருக்காரு, அவர் பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னு போட்டிருக்காரு. அவரோட பையனும் சார்ஜ் ஷீட்டில் இல்லை. நம்ம அப்படி இருக்கப்ப நம்ம தொடர்படுத்தி பேச முடியுமா நான் கேட்குறேன் சார். வழக்கு போடலாம் சார். இன்றைக்கி அந்த பொள்ளாச்சி ஜெயராமன் மகன் பற்றி பேசாத யூடியூபே கிடையாது ரைட்டுங்களா? இந்த தீர்ப்பு வந்து இந்த குற்றத்தை நிரூபிச்சிருக்கு. இவங்க யாரோட அசோசியேட்டு? ஏடிஎம்கேக்காரன் யாரோட அசோசியேட்டு? அருளானந்தம் வந்து கிருஷ்ணகுமாருக்காக தான் நான் எல்லாத்தையும் செஞ்சேன்னு வாக்குமூலம் கொடுத்துருக்கான். அருளானந்தம் மாவட்ட அளவு நிர்வாகி. பார் நாகராஜ் வந்து முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணோட சகோதரன் அடிச்சிருக்கான் பார் நாகராஜ். அது கம்ப்ளைண்ட் ஆச்சு. இன்னொன்று தெரியுங்களா, இந்த கம்ப்ளைண்ட் 10 நாளைக்கு அப்புறம் எடுத்தாங்க. 12ஆம் தேதி நடந்து 24ஆம் தேதி போச்சு, அதுக்கப்புறம் எடுத்தாங்கலாம் சொல்கிறாங்க இல்லையா? உடனடியாக இந்த பார் நாகராஜ் டீம் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குது. திருநாவுக்கரசையும் சபரியும் அடித்தார்னு ஒரு கம்ப்ளைண்ட் போகுது. சத்தியமாக வந்து இதில் 2 ஹீரோ சார். இன்னொன்று வந்து பச்சையம்மாள்ன்ற இன்ஸ்பெக்டர். இவங்க 2 பேரும் சேர்ந்து, பச்சையம்மாள் லேட்டர் ஸ்டேஜ் தான் இந்த வீடியோ எல்லாத்தையுமே வெளியிடுறாரு. அதில் டைரெக்டாக சம்மந்தப்படுறது பொள்ளாச்சி ஜெயராமனுடைய பையன் பேர் பிரவீன். அவன் ஏற்கனவே ஒரு கொலை வழக்கு இருக்குது தெரியுமா அவன் மேலே? சுரேகான்னு ஒரு பொண்ணை கார்லேருந்து தள்ளி, இவன் கார்லேருந்து ஒரு பொண்ணு கால் இப்படி குதித்து இன்னொரு கார் வந்து மோதி பிரச்சனையாயிருக்காங்க. அந்த பொண்ணு யார் தெரியுங்களா? முன்னாள் அதிமுக அமைச்சர், தூத்துக்குடியை சேர்ந்த அமைச்சர் ஒருத்தருடைய
உறவுக்கார பெண், அதனால் அப்படியே மூடி மறைக்கப்பட்டது. அது அவன் காலேஜில் பிஹெச்டி காலேஜில் படிக்கும்போதே அவன் மேலே குற்றச்சாட்டு இருக்குது. ரைட்டா? இவ்வளவும் இருந்தும் நீ தப்பிச்சிட்டார்ல. இன்றைக்கி நீங்கள் உட்காந்து நெஞ்சு நிமித்தி சொல்கிறீங்களா ஒன்றுமே இல்லை, அவர் வழக்கு போட்டிருக்கார், அவர் எப்படி இருக்காருன்னு. இன்றைக்கி எல்லா இணையதளங்கள்லையும் செய்தித்தளங்கள்லையும் வருது இல்லை, ஆனால் அவர் தப்பிச்சார்ல. அதே மாதிரி நாளைக்கு ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ கைது செய்யப்பட்டு 2 வருஷம் கழிச்சு விடுதலை ஆனாலும் நாளைக்கு தேர்தலை சந்திக்கிறப்ப திமுக ஒரு அவப்பேரை ஏற்படுத்திடுவாங்கல்ல, அது வந்து நாளைக்கு நெகட்டிவாக போய் கூட முடியலான்னு நான் கேட்குறேன். அது எப்படிங்க முடியும்? ஜெயலலிதா வந்து எத்தனை தேர்தலில் 19 வருஷம் கேஸ் ஓடிச்சு. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு 19 வருஷமும் 96லேருந்து லாஸ்ட் வரைக்குமே ஜட்ஜ்மெண்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கன்ஃபார்ம் ஆகி வரும்போது அந்த மாதிரி இறக்குறாங்க. அது வரைக்குமே பொய் வழக்கு தான். அது பொய் வழக்குன்னு 20 வருஷத்துக்கு மேலே வாய்தா வாங்கி பொய் வழக்குன்னு சொன்ன ஜெயலலிதாவுக்கு பொய் வழக்குன்னு நம்புறதுக்கு தமிழக மக்கள் தயாராக இருக்கும்போது அமலாக்கத்துறையை இந்த மாதிரி நாடகம்லாம் ஆட வச்சு இப்படிலாம் பண்ணும்போது இது எக்ஸ்போஸ் ஆகும்போது மக்கள் நம்ப மாட்டாங்களா? அமலாக்கத்துறை நடத்துறது பொய் அப்படின்னா சேவூர் ராமச்சந்திரன் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை இன்னைக்கு நடக்குது, அதுவும் பொய்யா, அதுவும் தவறா அப்படின்னு ஒரு கேள்வி எழுதலை. கரெக்டு. சேவூர் ராமச்சந்திரன் வீட்டில் நடக்கிற ரெய்டு இதை வந்து எதுக்கு பயன்படும் தெரியுங்களா? அதை அமலாக்கத்துறை எடுத்து அதிமுகவை மிரட்டுறதுக்கு பயன்படுத்தும். புரியுதுங்களா? டிவிஎஸ்சி பண்ணால் தப்பு இல்லை, அமலாக்கத்துறை பண்ண மட்டும் தப்பான்னு கேட்குறாங்க. டிவிஎஸ்சி பண்ணால் தப்பு இல்லைன்னா சொல்ல சார். டிவிஎஸ்சி வந்து ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா மினிஸ்டர் மேலேயும் வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்ப்பு வழக்கு வந்து டிவிஎஸ்சி போட்டிருக்கு. எதை எடுத்திருக்கு அமலாக்கத்துறை? ஒன்றுமே இல்லை. இன்னும் அதுக்கான விஷயங்கள் ப்ரூவ் ஆகலை. டாஸ்மாகில் ஒன்றுமே ப்ரூவ் ஆகலை. அதுக்குள்ளே பத்திரிகையாளரை கூட்டின்னு போயிட்டு அந்த கம்ப்யூட்டர் நீங்கள் சொன்னீங்களே சார் அந்த ஸ்க்ரீன்ஷாட், அது வந்து அவங்க விசாகன் வீட்டிலேயே போட்டிருப்பாங்க, அது மறைக்கிறதுக்காக போட்டாங்கன்னு நம்ம எடுத்துக்கிறதா? இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறாங்களே பார்த்து அமலாக்கத்துறையே போட்டு பத்திரிகையாளருக்கு காமிச்சுன்னு எடுத்துக்கிறதா? சார் அமலாக்கத்துறை போட்டு தான் சார் காமிச்சது பத்திரிகையாளர்களுக்கு. சார் எந்த முட்டாள் சார் அமலாக்கத்துறை ரெய்டு என்றைக்கும் வருதுன்னு தெரியும். ஏற்கனவே வந்து இடி வந்து விசாகனை விசாரிச்சிச்சு, டீடைன் பண்ணிச்சு, 2 நாள் உட்கார வச்சிச்சுன்னு தெரியும். அவர் வீட்டு குப்பை தொட்டியில் அதுக்கு பக்கத்தில் பின்பக்கத்தில் அது வந்து உதயநிதி ஸ்டாலினோட இருக்கிற படத்தை கீச்சு போடுவாரா சார்? நம்புகிற மாதிரி இருக்கணும் சார். வெல் பிளான்டுன்றீங்க. வெல் பிளான்டு இல்லை, வெல் ட்ரமட்டைஸ்டு ஓரங்க நாடகங்கள் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. சம்மன் கொடுத்து வரல, அவர் ஆஜராகலை, அதனால தான் அமலாக்கத்துறை வந்து திரும்ப விசாரணை பண்ணுது. சரி, ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டுக்கு எதுக்கு போகிறீங்க? சம்மன் கொடுத்தீங்களா ஆகாஷ் பாஸ்கரனுக்கு? இல்லை. ஏன் போகிறீங்களா? உதயநிதி தானே, அப்போ உங்கள் டார்கெட்டாக தானே. ஸோ நீங்கள் போயினே இருப்பீங்க. டாஸ்மாகில் வர்ற பணம் வந்து சினிமாவோட முதலீடாக போகுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. ஆகாஷ் பாஸ்கர் மூலமாக போகுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க. அதான் சார் நீங்கள் முதல்ல சொன்னது என்ன? சம்மனுக்கு ஆஜராகல போகிறாங்க. விசாகனுக்கு அந்த கூட்டம் சொல்கிறாங்க. ஆகாஷ் பாஸ்கர் ஏன் போகிறாங்க நம்ம கேட்க முடியாது. ஆனால் ஆகாஷ் பாஸ்கருக்கு இப்படி ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு ஒரு குற்றம் சாட்டப்படுது. டாஸ்மாக் பணம்னு உங்களுக்கு என்ன கேரண்டி இருக்குது? எந்த இதுலேருந்து அவர் விசாகன் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரா? நான் வந்து பணத்தெல்லாம் டைவெர்ட் பண்ணி ஆகாஷ் பாஸ்கர் கொடுத்தேன்னு சொல்லுவார் அவர். ஒரு உதவி இயக்குனராக இருந்தவர் திடீரென பெரிய பெரிய நடிகர்களை வச்சு பணம் எடுக்கிறார் அப்படின்னா ஒரு 500 கோடி ரூபா முதலீடு பண்ணுறாருன்னா எங்கேருந்து அவருக்கு பணம் வருது அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து எல்லாரும் உதவி இயக்குனராக அவர் இருந்து அவர் மாறுறது, உதயநிதியோட நெருக்கமாகிறது. உதயநிதி ரெட் ஜெயின் மூவிஸ் வச்சுருக்காரு, இவர் இன்னொரு மூவிஸ் வச்சுருக்காரு, ரைட்டுங்களா? அதெல்லாம் வந்து அவங்க தொழிலுக்குண்டான ரகசியங்கள், வரக்கூடிய விஷயங்கள், போக்கு வரத்து, அதெல்லாம் வேறு கேட்டகரி சார். அதை அவர் ப்ரூஃப் பண்ணிப்பார். அவருக்கு எப்படி பணம் வந்தது, எப்படி அவங்க தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு. அவர்னா விஜயா 200 கோடி வாங்கிட்டு 100 கோடி டேக்ஸ் கட்டிட்டு மிச்சம் அதுக்கெல்லாத்துக்கும் வந்து வெங்கட்ராமனை வச்சு கணக்கு எழுதி வெங்கட்ராமன் மத்திய அரசோடு இருந்துட்டு நெருக்கமாக இருந்துட்டு அந்த இன்கம் டேக்ஸ் விஷயத்தை வச்சுட்டு மத்திய அரசு அழுத்தம் கொடுத்தோன்னே ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்தும்போது கூட தலை காட்டாமல், ரைட்டா, இப்போ நான் ஜனநாயகம் தான் அடுத்த படம்னு சொல்லிட்டு இப்போ உட்காந்து கதை கேட்டுக்கின்னு அதுக்கு அடுத்த படத்துக்கு தயாராகின்னு எம்ஜிஆர் முதல்வராகி மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் நடித்தார்னு சொல்கிறதுக்கு அதெல்லாம் ஆகாஷ் பாஸ்கரன் வந்து அவரோட விஷயத்துக்கு அவர் விளக்கம் சொல்லுவார். அந்த விளக்கங்களுக்குள்ளே போயிடலாம் சார். ஆனால் ரத்தீஸை பிடிச்சா முடிஞ்சது, திமுகவோட முதல் குடும்பத்தை கிட்டத்தட்ட நெருங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சார். திமுகவுடைய முதல் குடும்பம் எனக்கு தெரிஞ்சு உலகம் சவுக்கு சங்கர் சொல்கிற மாதிரிலாம் வந்து முட்டாள்கள்லாம் கிடையாது, ரைட்டா? அவங்க வந்து சப்போஸ் ஒரு அசம்ஷனுக்கு வச்சுக்கிட்டா கூட
அவங்க வந்து ஊழல் படத்தில் ஈடுபட்டாங்க, கொள்ளையடிச்சாங்கன்னா கூட இந்த அளவுக்கு மாற்ற அளவுக்கு வெளிப்படையான ஒரு டிரான்சாக்ஷனுக்குள்ளே ரத்தீஷும் வரமாட்டார், உதயநிதியும் வரமாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷனுக்குள்ளே, ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் கண்கொத்தி பாம்பா அமலாக்கத்துறை இருக்குது. ரைட்டா? செந்தில் பாலாஜி எபிசோடு வரும்போதே அவங்களுக்கு தெரியும் திமுகவும் முடக்குது. ஏன் செந்தில் பாலாஜியை குறி வைக்கிறாங்க? கொங்கு மண்டலத்தில் தான் அதிமுகவும் பாஜகவும் ஜெயிக்க முடியும். அங்கே வாய்ப்பு வரணுன்றதுக்கு தான் செந்தில் பாலாஜியை முடக்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறார் இல்லையா, செந்தில் பாலாஜி A2, ஸ்டாலின் வந்து A1ன்னு சொல்கிறார் இல்லையா. அப்போ இவங்களோட ஏம்னா அங்கே கொங்கு மண்டலம். அது வரும்போதே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இடி வரும், இப்படி பண்ணோம், இப்படி போகும், இதெல்லாம் இந்த நிலைமைக்கு வரும்ன்றது தெரியும். சிங்கிள் டிரான்சாக்ஷன் வந்து அவங்க வெளிப்படையாக இவங்க நினைக்கிற மாதிரி ஒரு டிரான்சாக்ஷனை அவங்க பண்ணவும் மாட்டாங்க. அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் இருக்குதா இல்லையான்றதை அவங்க கோர்ட்டில் தான் ப்ரூஃப் பண்ண போகிறாங்க. ரைட்டுங்களா? இதுக்கு இன்னொரு முகம் இருக்குது. ஆனாலும் கைது பண்ணுவாங்கன்றீங்க? கண்டிப்பாக. செந்தில் பாலாஜி சரண்டர் ஆகிட்டார். அதனால தான் பாஜகட்டேருந்து அவருக்கு ஆதரவு கிடைச்சதுனால தான் அவர் தம்பி அசோக்கையே வந்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தினார். அவர் வந்து கிட்டத்தட்ட பாஜக சரண்டர் ஆகிட்டார். இதுக்கு மேலே அவர் வந்து தன்னை தியாகம் செய்ய தயாராக இல்லை, அவர் திரும்ப ஜெயிலுக்கு போக தயாராக இல்லை அப்படின்றாங்க. அவர் திரும்ப ஜெயிலுக்கு போக தயாராக இல்லை சார். அவர் திரும்ப ஜெயிலுக்குள்ளே அடைக்க முடியாது. அதே ஏற்கனவே வந்து கண்டக்டர் டிரைவர் வேலைக்கான இதில் ஊழல்னு அழைச்சாங்க. ரெண்டாவது இப்போது அகெயின் இன்னொரு இது போட்டு அவரை வந்து திரும்பவும் வந்து அடைக்க முடியாது. அவருக்கான கோர்ட் அவென்யூஸ் வந்து அவர் சுப்ரீம் அதே வழக்கில் அடைக்க முடியாது. டாஸ்மாக் வழக்கில் திரும்ப பிடிச்சாலும் அவருக்கான கோர்ட் அவென்யூஸ் ஆல்ரெடி இருக்குது. ஏற்கனவே என்னை பிஜேபியில் சேர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பிஜேபி ப்ரெஷர் பண்ணிச்சு. அதனால தான் என்னை இந்த வழக்கில் போட்டாங்கன்னு ஏற்கனவே அவர் ஹைகோர்ட்டில் ஆர்கியூ பண்ணியிருக்காரு, சுப்ரீம் கோர்ட்லேயும் ஆர்கியூ பண்ணியிருக்காரு. ஸோ அவரெல்லாம் திரும்பவும் அடைச்சானா அவர் சுப்ரீம் கோர்ட் பெயிலில் ஈஸியாக வெளில வந்துடுவார். அவருக்கான வாய்ப்புகள் அதே மாதிரி தான். எப்படி நம்ம உதயநிதி ஸ்டாலினும் மற்ற அமைச்சர்களும் யார் கைது பண்ணப்பட்டாலும் அது ஒரு லீகல் போராட்டத்துக்கு போகும். லீகல் போராட்டத்துக்கு திமுக தயாராகவே இருக்குது சார். இதை பற்றி அவங்க திமுக எல்லளவும் கவலைப்படல. செந்தில் பாலாஜி சரண்டர் ஆகிட்டான்னு சொல்கிறது உண்மையா இல்லையா? அதெல்லாம் இல்லை சார். மண்டல பொறுப்பாளராக வர போகிறார் அவர். சரண்டரானவரை போய் மண்டல பொறுப்பாளராக திமுக போடணும் முட்டாள் கட்சியா அது? முட்டாள் கட்சியா அது? கிடையவே கிடையாது. வேலை செய்யவே நாளைக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. நேரு ஒரு சைடு அமலாக்கத்துறையால் குறி வைக்கப்பட்டிருக்காரு, பொன்முடி ஏற்கனவே அமலாக்கத்தில் குறி வைக்கப்பட்டிருக்காரு, ஏவாவேலு வருமான இடத்துல குறி வைக்கப்பட்டிருக்காரு, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் எல்லாருமே உள்ளே போயிட்டா நாளைக்கு வந்து வேலை பார்க்கவே ஆள் இருக்க மாட்டாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் சேர்த்துக்கலாம், எத்தனை பேர் வேணாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி நாளைக்கு வேலை செய்யவே ஆள் இருக்க மாட்டாங்க. தேர்தல் நேரத்தில் பணத்தை வந்து பட்டுவாடா செய்யவே முடியாது, பாஜக அதை முற்றிலும் தடுத்து விடும் அப்படின்றான். போன தேர்தலில் வேலுமணி எப்படி பணத்தை பட்டுவாடா பண்ணார் சார்? ஃபயர் ஆம்புலன்ஸு, ஃபயர் சர்வீஸோட எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் மூலமாக பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணார் வேலுமணி. போன தடவை ஃபுல்லாக கோயம்புத்தூர் முழுக்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுனால தான். அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண அம்மா ஒன்று வந்து இப்போது இவங்க கன்ஃபர்ட் ஐஏஎஸ்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. ஒரு அம்மா ரொம்ப ஃபேமஸான ஒரு அம்மா. அந்த மாதிரி பண டிஸ்ட்ரிபியூஷனுக்கான விஷயங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா சரி, செந்தில் பாலாஜியை கைது பண்ணுறீங்க, அசோக்கையும் கைது பண்ணுவீங்களா? சரி, அசோக்கை கைது பண்ணிட்டீங்க, ரமேஷை கைது பண்ணுவீங்களா? யாரும் இருக்காங்க சார், பேர் இல்லாத ஆட்கள். திமுக வந்து மழுங்கி போன இயக்கம் இல்லை சார், மிஸ்ஸாவை பார்த்தவங்க சார் அவங்க. நீங்கள் வாங்க, வெளியில் வாங்க, தைரியமாக வாங்க, ஒவ்வொன்றா செய்யுங்க. செய்ய வைய அடிக்க தங்கம்தான் அது. ரைட்டுங்களா? நீங்கள் எவ்வளவு எதிர்த்தாக்குதல் வந்து ஒன்றிய அரசு வந்து இந்த புலனாய்வு ஏஜென்சிகள் மூலமாக கொடுக்குதோ அவ்வளவும் திமுகவுக்கு ப்ளஸ் தான். ஆனால் டெல்லியில் ஆட்சியை பறி கொடுத்ததால் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் ஆட்சியை பறி கொடுத்தது அவருடைய மிஸ்ரூல் நிறைய இருக்குது. புரியுதுங்களா? டெல்லியில் ஆட்சியை பறி கொடுத்ததில் அவருடைய மிஸ்ரூல் நிறைய இருக்குது, அதிருப்திகள் நிறைய இருக்குது. அது வேறு கதை. திமுகவை வந்து நீங்கள் வந்து அதோட காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அது கண்டிப்பாக நிற்கும். ஜெயிலில் போட்டாலும் என்ன நடந்தாலும் திமுகவோட தேர்தல் வெற்றியே பாஜகவோட தடுக்க முடியாது. ஜெயிலில் இருந்தாலும் ஸ்டாலினே ஜெயிலில் இருந்தாலும் திமுக கேம்பெயினில் நிற்கும். ரைட்டா? ஸ்டாலின் ஜெயிலில் நின்னா கனிமொழி கேம்பெயின் பண்ணும். ரைட்டா? யார் நம்ம சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கேம்பெயின் பண்ணுவார், என்ன பண்ணுவீங்க? கேம்பெயினுக்கும் ஊடகங்களில் போகிறதுக்கும் ஆட்களே தேவையில்லை. ஸ்டாலின் மட்டுமா தேவை? இல்லைன்னாலும் திமுக ஜெயிக்கும்.
ஆந்திராவில் இன்னைக்கு வந்து மதுபான முறைகேட்டில் ஒரு 2 முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இப்போ விசாகனை விசாரிச்சுட்டு இருக்காங்க தொடர்ந்து. இது வந்து ஐஏஎஸ் லெவலில் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு கூட ஒரு எக்ஸ்ட்ரீம் கூட போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஆமாம், நீங்கள் வந்து தேன்கூட்டில் கை வைக்கிறீங்க. நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஐஏஎஸ் பத்திரிகையாளர்கள் இவங்களெல்லாம் நீங்கள் கை வச்சிங்கன்னா அவங்களுக்கே உரிய லாபி என்பது முழுக்க முழுக்க இருக்கும். அதை நீங்கள் பகிச்சிக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு விசாகன் இதெல்லாம் தெரிஞ்சு தான் வந்தார். ரைட்டா? டாஸ்மாக் எம்டியாக வந்தால் இதெல்லாம் வரும்னு தெரிஞ்சு தான் விசாகன் வந்தார். அதை அவர் க்ளீனாக சந்திப்பார். அது அவருக்குரிய சட்ட ரீதியான விஷயங்கள் என்பது இருக்குது, வரும். டாஸ்மாக்கு ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இவங்க போகல, அடுத்தது போவாங்க. எப்படி ஆனானப்பட்ட கவர்னருக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்கி அதை பற்றி 14 கேள்விகளை ஜனாதிபதி இயற்றுற அளவுக்கு கேள்வி கேட்குற அளவுக்கு இருக்கிற ஆட்சி சார் திமுக ஆட்சி. அதனால தான் அவங்க பயப்படுறாங்க. பிஜேபி ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட்டில் வந்து திமுக ரொம்ப கிளியராக இருக்காங்க. இந்தியாவில் எந்த கட்சியை விட ரொம்ப கிளியராக இருக்காங்க. சிபிஎம்மை விட கிளியராக இருக்காங்க. அதனால் அவங்க தே வில் ஃபேஸ் இட். அதனால் அதை வச்சு இவங்களாலலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. டாஸ்மாக் வழக்கில் முறைகேடு நடக்கலைன்றீங்களா, அல்லது முறைகேடு நடக்கினாலும் அவங்க சிக்க வாய்ப்பில்லைன்றீங்களா, அல்லது சிக்கினாலும் தேர்தல் வெற்றியை பாதிக்க வாய்ப்பில்லைன்றீங்களா? சார், முறைகேடு நடந்ததா அமலாக்கத்துறை சொல்கிறது வந்து 10 ரூபாய் அதிகமாக விற்ற முறைகேடு 56 எஃப்ஐஆர். இந்த எஃப்ஐஆரை வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ரைட்டுங்களா? இந்த எஃப்ஐஆர் வந்து தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன், செந்தில் பாலாஜி, முத்துசாமி வரைக்கும் இருக்குது. இந்த எஃப்ஐஆரை வச்சு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. டெட். இதை வச்சு எப்படி நெருங்குவாங்கன்றீங்க? இதை வச்சு எப்படி திமுக முதல் குடும்பத்தை நெருங்குவாங்கன்றீங்க? ட்ரை பண்ணுறாங்க, பொய்யா ட்ரை பண்ணுறாங்க. அதெல்லாம் நெருங்கவும் முடியாது, கிட்டேயும் போக முடியாது. லீடு உங்களுக்கு தேவை, அதுக்கான எவிடென்சஸ் தேவை. அந்த எவிடென்சஸ் வந்து கோர்ட்டில் நிற்கணும், ஸ்க்ரூட்டினியில் நிற்கணும், ஹைகோர்ட்டோட ஸ்க்ரூட்டினியில் நிற்கணும், சுப்ரீம் கோர்ட்டோட ஸ்க்ரூட்டினியில் நிற்கணும். அமலாக்கத்துறையை வச்சு இவங்க பண்ணுறது இது தானே. இவங்க 100 கேஸ் பதிவு பண்ணாங்கன்னா 2 கேஸ் தான் நிற்கிது. 98 கேஸ் இவங்க வெளில வராங்க, எல்லாருமே வெளில வராங்க. ஹேமந்த் சோரன் சீஃப் மினிஸ்டராக இருக்கார். ரைட்டா? நீங்கள் செந்தில் பாலாஜி அமைச்சராக கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்கி வச்சுருக்கீங்க. அதை எதிர்த்து திமுக இப்போது அகைன் போக போகிறாங்க. ரைட்டுங்களா? இப்போது கவர்னரை வச்சு ஆட்டம் காட்டினீங்க, இந்த ஆட்சியை பேரலைஸ் பண்ணிங்க. இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீதான வழக்குகளுக்கெல்லாம் அனுமதி கொடுக்காம அமைச்சர்கள், ஏடிஎம்கே அமைச்சர்கள்லாம் ஸ்காட் ஃப்ரீயாக போனாங்க. எல்லா வேலையுமே நடந்தது. ரைட்டா? இப்போ எல்லாமே அதுக்கு ஒரு செட்பேக் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து வந்துருச்சு. RN ரவி வந்து ஒரு அற்புதத்தை கிரியேட் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சட்ட போராட்டத்தை நோக்கி தான் திமுக போகுமே தவிர, இந்த எதிர்கட்சிகள் போகுமே தவிர, இவங்கெல்லாம் போடுற மாதிரி சின்ன சின்ன டாக்குமெண்ட் எல்லாம் குப்பைத்தொட்டில் போட்டு அதை எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து காமிச்சு இந்த மாதிரிலாம் இல்லை சார். சீரியஸ்னஸை உணராமல் இருக்காங்க. அந்த சீரியஸ்னஸை ஸ்டாலினோ உதயநிதியோ உணராமல் இருக்காங்க அப்படின்றாங்களே. அதை பற்றி கவலைப்படாமல் இருக்காங்க. அது நடக்கும்னு தெரியும் சார், முன்னாடியே தெரியும் சார். செந்தில் பாலாஜி கிட்ட வரும்போதே தெரியும் சார். எப்படி சார் தெரியாமல் இருக்கும்? பக்கத்து வீட்டில் நெருப்பு பிடிச்சா என் வீட்டுக்கு நெருப்பு வரும்னு தெரியும்ல. நான் வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் காலி பண்ணிவிடுவேன்ல. எவ்வளோ தொலைவுக்கு நெருப்பு பிடிக்காமல் இருக்க முடியுமோ அவ்வளோ தொலைவுக்கு கூரையில் தண்ணியை ஊற்றிருப்பேன்ல நான். அந்த நெருப்பு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ தொலைவுக்கு ப்ரிவென்ஷன் பண்ண முடியுமோ பண்ணியிருப்பேன்ல நான். சரி, சப்போஸ் மீறி நெருப்பு பிடிக்குதுன்னா நான் வெளியே வந்துடுவேன், அதில் பாதிக்கப்பட மாட்டேன். வந்துட்டு அந்த நெருப்பை அணைக்க போராடுவேன். ஆனால் எல்லா அமைச்சர்களும் இன்னைக்கு ஈடியோட கட்டுப்பாட்டிலையோ வருமானத்துறை கட்டுப்பாட்டிலையோ ஏதோ ஒரு கட்டுப்பாட்டில் இருக்காங்க. நாளைக்கு ஒரு வேலை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி திமுக முதல் குடும்பம் வந்து கைது செய்யப்பட்டால் இப்போ கீழே வேலை பார்க்க யார் இருக்கா? எல்லாருமே வந்து லாக் பண்ணிட்டு இருக்காங்க. யாருமே வேலை செய்ய விடாத அளவுக்கு கையில் ஏதோ ஒரு கேஸ் வச்சிருக்காங்க சார். எல்லாரையுமே வேலை செய்ய முடியாத அளவுக்கு கீழே கேஸ் வெற்றி எண்ணக்கூடிய திமுக மூத்த அமைச்சர்கள், சீனியர்கள் இருக்கட்டும். அவங்க சிறையிலேருந்தே வேட்பாளர்களாக போட்டி போடுவாங்க சார். சிறையிலேருந்தே வேட்பாளர்களாக ஜெயிப்பாங்க சார். சார், ஹேமந்த் சோரன் எப்படி சார் சிஎம் ஆனார்? அவங்க மனைவி தானே சிஎம் ஆக்குனாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹேமந்த் சோரன் சிஎம் ஆகலையா? அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஏற்பாடுகள் நிறைய பண்ணுவாங்க சார். திமுக இதுக்கு பயப்படவே இல்லை சார். என்னை பொறுத்த வரைக்கும் திமுக இதுக்கு சுத்தமாக பயப்படல. எடப்பாடி பழனிசாமி சொன்ன இன்புட் தான் இதெல்லாம் நடக்குது. எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாட்ட சொன்னதுனால தான் இதெல்லாம் நடக்குதுன்றாங்க. எடப்பாடி பழனிசாமி முதல்ல போய் அமித்ஷா காலில் விழுந்தது, பிள்ளையும் சம்மந்தியும் சேர்ந்து ஒரு ஏர்லைனை ஸ்டார்ட் பண்ணி 8.5 கோடி முறைகேடில் மாட்டி எடப்பாடியை கைது பண்ணுறக்கூடிய நிலமை வந்ததுனால தான் போய் காலில் விழுந்தார். அவர்னா அமித்ஷாவை நான் பார்த்து பேசுகிறேன் நான் சொன்னார், காவேரியும் கோதாவரியும் இணைக்கிறேன். நான் பேசினால தான் 100 நாள் வேலைக்கு நிதி கொடுத்தாங்க அப்படின்றது. அதான் இவர் பேசினதுனால தான் கொடுப்பாங்க. அது மிகப்பெரிய போராட்டம்.
அதுக்கான பிரச்சாரம் திமுக பண்ணது. அதுக்கடுத்தது இதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் போய்ட்டு அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டு வந்துட போகிறாங்கன்னு தான் கொடுக்குறானுங்க. ரைட்டுங்களா? எடப்பாடி பழனிசாமி முதல்ல அவரை காப்பாற்றிக்க சொல்லுங்கள். முதல்ல ரெட்டையிலேயே காப்பாற்ற சொல்லுங்கள் சார். டிசம்பர் மாதம் வரைக்கும் கேஸ் இழுக்கிறார். ஓபிஎஸ் எங்கள் கூட்டணியில் இருக்காருன்னு சொல்கிறாங்க. இவர் இல்லைன்னு நயினார் நாகேந்திரன் சொல்கிறார், இவர் இல்லைன்றாரு. ஓபிஎஸ் நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கேன்றாரு. அமித்ஷா வந்து என்னை பார்க்காது, எனக்கு வருத்தம் தான் அப்படின்றாரு. என்ன நடக்குது அந்த கூட்டணியில்? முதல்ல அது கூட்டணியாக இருக்கா? அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியாகவே சேரலை. அதுக்குள்ளே ஏகப்பட்ட தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. 2 கட்சி கூட்டணியை வந்து 2 கட்சி தொண்டர்களும் ஏற்கலை. இதெல்லாம் அதிமுகவுடைய தலைவலி. இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு தனித்தனியாக. சீட் ஷேரிங், கூட்டணி ஆட்சி எல்லாமே பிரச்சனைகளுக்குள்ளே தான் இருக்குது. இவர் கூட்டணி ஆட்சின்றாரு, இவர் கூட்டணி ஆட்சி இல்லைன்றாரு. விஜய் கூட இவர் பேசுகிறாரு, இன்னும் பேசிக்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. விஜய் கூட இன்னைக்கு வரையும் பேசிட்டு இருக்க. அவர் விஜய்க்கு பக்கத்தில் இருக்கார். வாழ்த்து கூட சொல்ல சார், பிறந்தநாள் வாழ்த்து கூட சொல்ல சார் விஜய் எடப்பாடிக்கு. இதுக்கு மேலேயும் அப்புறம் கூட்டணி பேசுறாருன்றீங்க சார். பிறந்த நாள் வாழ்த்து சொல்கிறதுக்கு இவர் நம்ம மகாத்மா காந்தியா? அதெல்லாம் கிடையாது. பொதுவான தலைவரா? அந்த மாதிரிலாம் கிடையாது. அவ்வளோதான். அவங்க ஏடிஎம்கே மேலே சாஃப்ட் கார்னரோடு தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அங்கே இருக்கார் இல்லையா சார்? விஜய் 105 தொகுதி ஜெயிக்க போகிறான்னு சர்வே வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் வேறு 105 தொகுதி ஜெயிப்பார், 20% ஓட்டு வச்சுருக்காரு. இந்த மாதிரி சர்வேக்கள் மேலே சர்வேக்களை வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டி கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கார்ல, அதெல்லாம் இருக்குல்ல. அப்படிலாம் இருக்கும்போது வேறு என்ன நடக்கும்? நன்றி சார். அடுத்தடுத்த நகர்வுகள் எதை நோக்கி போகுதுன்னு பார்க்கலாம். Subscribe to One India and never miss an update. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில்